புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் ஒரே போட்டு சார் చెరుపు கிட்ட வந்துருங்க கிட்ட வந்து அப்படியே சும்மா காட்டு போதும் சுத்தாத அப்படியே காட்டிட்டு ஓடிங்க இந்த பக்கம் பாரு கால போட்டு மெரிக்காத அடி ஜோனாடி நாலு பீஸ் பண்ணு நாலு பீஸ் பண்ணு எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பெங்களூர் சாரதா திரையரங்கில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் ஓடுகின்ற திரையரங்கு வளாகத்தில் அமுதசுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளையின் நிறுவனரான நானும் சகோதரர் ஆர்ஜி சுதர்ஷன் அவர்களும் இங்கே இருக்கின்றோம். கடந்த வெள்ளிக்கிழமை இதே திரையரங்கில் நமது பொன்மனச்செம்மல் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படமான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் தினசரி 2 காட்சிகள் வெளியிடப்பட்டு தொடர்ந்து மக்களின் ஆதரவு பெருகி வந்த காரணத்தினால் இன்றைய நாள் கடைசி நாளாக கடைசி காட்சி காண்பதற்கு மக்கள் கூட்டம் திரையரங்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தை நாங்கள் வெளியிடும் முன்பாகவே நாங்கள் அதற்கான முயற்சிகள் எடுத்து இந்த திரையரங்கை தேர்வு செய்து அதற்கான விளம்பரங்களை செய்து திரைப்படத்தை வெளியிட்ட பிறகும் நாங்கள் எடுத்துக்கொண்ட எங்களுடைய எண்ணப்படி இந்த நாள் கடைசி நாளாக இன்றைய தினம் இந்த திரைப்படம் வெளியிடுவதற்கு முழு காரணமாக இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு மரியாதை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. ஆகையினால் தலைவருடைய திருமுகத்திற்கு கீழே அவருக்கு முறைப்படி ஒரு பூஜையை செய்துவிட்டு இந்த திருஷ்டி பரிகாரங்களை செய்துவிட்டு பொன்மனச்செம்மல் இதய தெய்வத்தின் பூரண ஆசியோடு இன்று எங்களுக்கு இந்த திரைப்படம் வெளியிடுவதற்கான பெரும் முயற்சிகள் நாங்கள் எடுத்ததில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட் செய்த சில பேருக்கு இங்கே அமுதசுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளை சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது. அந்த மரியாதையை முதல் நபராக திரைப்படத்தை எங்களை நம்பி இந்த திரையரங்குக்கு எங்களுக்கு கொடுத்த அதாவது சக்தி மாரியம்மன் பிலிம்ஸ் அவர்தான் கர்நாடக மாநிலத்தின் முழு உரிமையை பெற்றவர். அவர் எங்களை நம்பி நீங்கள் சரியான முறையில் விளம்பரம் செய்வீர்கள், சரியான இடத்தில் கொண்டு சேர்ப்பீர்கள், புரட்சி தலைவருடைய பக்தர்களை எல்லாம் திரையரங்குக்கு வர வைக்கும் திறமை உங்களிடம் இருக்கிறது என்பதை அவர் நினைத்து அதை நம்பி எங்களிடம் ஒப்படைத்த காரணத்தினால் அதன் வழியே நாங்கள் உழைத்து இந்த திரைப்படத்தை வெற்றிகரமாக இந்த நாள் கடைசி காட்சியை
இங்கே காண்பதற்கு மக்கள் உள்ளே சென்றிருந்தாலும் கூட மன திருப்தியோடு நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம் என்கின்ற அந்த சந்தோஷ மகிழ்ச்சியில் திரு சக்தி மாரியம்மன் பிலிம்ஸ் திரு ரவிக்குமார் அவர்களுக்கு எங்களது அமுத சுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளை சார்பில் நானும் சகோதரர் ஆர்ஜி சுதர்ஷன் அவர்களும் ஒரு மரியாதையை செய்கிறோம். இப்படி இல்லைங்க, அப்படி நில்லுங்க, நீங்க அப்படியே நில்லுங்க. சின்ன பையன் இப்போ இவ்வளவு நாள்ல வந்துட்டு இந்த லோகேஷ் ஃபர்ஸ்ட் அவருக்கு மரியாதை செய்யணும் நான் வேண்டிக்கிறேன். இல்ல 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 தப்பு, இது ஒத்துக்க மாட்டேன். சார் இருங்க சார். சார் அது சார் சார் முறைப்படி நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். அது இதான் சார். சரி சரி அப்படி இந்த மரியாதை கொடுத்ததுக்கு நம்ம பழனி சாருக்கும் சுதர்ஷன் சாரு, லோகேஷ் சாரு, சாரு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். மைக் கொடுங்க. அடுத்தபடியாக இந்த திரைப்படத்திற்கு நாங்கள் என்னதான் திரையரங்கை நாடி திரைப்படத்தை வெளியிட்டிருந்தாலும் கூட மக்கள் அலை அலையாக வந்து திரைப்படத்தை கண்டு மகிழ்ந்து அவர்கள் மெய் சிலிர்த்து போய் தாங்க முடியாத சந்தோஷத்தில் மெய்மறந்து ஒவ்வொரு நாளும் உறங்கும் போது கூட நினைத்து மகிழ்ந்தது என்றால் புரட்சி தலைவருடைய திருமுகத்தை அலங்கரித்த இந்த பூமாலைகளை கொண்டு வந்த சகோதரர் எனது பாசத்திற்குரியவர் அக்ரகாரம் பகுதியைச் சேர்ந்த திரு எஸ் லோகேஷ் அவர்கள். ஏனென்றால் இது படத்தை வெளியிட்டது என்னமோ சுதர்ஷன் சகோதரரும் நாங்களும் சேர்ந்து அமுத சுரபி அறக்கட்டளை சார்பாக இருந்தாலும் இந்த பொன்முக தலைவனுக்கு பொன் மலர்களால் அலங்கரித்து உலகம் முழுக்க உள்ள மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் உள்ளவர்களெல்லாம் கண்டு வியந்து பாராட்டியது திரு எஸ் லோகேஷ் அவர்களை தான். ஆக திரு லோகேஷ் அவர்களுடைய உழைப்பு மிகவும் பிரம்மாண்டமானது. காரணம், அவர் பெங்களூரில் வெளியாகும் புரட்சித் தலைவருடைய திரைப்படங்களுக்கு மட்டும் மலர்களால் அந்த மலரை அலங்கரிப்பவர் அல்ல. திருமுகத்தை கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக சென்னையில் 100 நாட்களை கடந்த இதய தெய்வம் எம்ஜிஆர் உடைய திரைப்படமான இதயக்கனி திரைப்படத்திற்கு பெங்களூரில் இருந்து சுமார் 50,000க்கும் மேலாக சொந்த பணத்தை நண்பர்களுடைய வட்டாரங்களில் சேர்த்து என்றும் மறவாத எம்ஜிஆர் பக்தர்கள் என்கின்ற அமைப்பின் சார்பாக முழுமையான ஒரு ஒருங்கிணைப்பாளராக அவர் அனைவரையும் இணைத்து சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான மாலைகளை பெங்களூரிலிருந்து ரயில் மூலம் கொண்டு சென்று அது சென்னையில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கில் வெளியாகி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் இதயக்கனி திரைப்படத்திற்கு அந்த மலர்களை அங்கே குவித்து பொன்முகமே தெரியாத அளவிற்கு சிறப்பு செய்தவர் திரு ஆர் லோகேஷ் அவர்கள். ஆகையால் இப்படி மலர்களாலே புரட்சி தலைவருடைய பொன்முகத்தை திரைப்படம் வெளியாகும் போதெல்லாம் அலங்காரம் செய்யக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய அந்த சகோதரர் அவர்களுக்கு மலர் மன்னன் என்கின்ற மாபெரும் ஒரு விருது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆகையினால் அந்த மலர் மன்னன் எஸ் லோகேஷ் அவர்களுக்கு எங்களது அமுத சுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளை சார்பில் சகோதரர் ஆர்ஜி சுதர்ஷன் உடன் சேர்ந்து இப்பொழுது மரியாதை செய்கிறோம். வாங்க சார். இந்த படத்துக்கு முழுக்க விளம்பரம் செய்தது, இந்த படத்தை ஒரு மாதத்துக்கு முன்பே விளம்பரம் செய்து இந்த திரையரங்கில் போடுகிறோம் என்று சொன்ன திரு பழனி அவர்களுக்கும் சுதர்ஷன் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்ம ரவி சாரும் அவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்லணுன்னாக்கா எங்கள் பாசத்துக்குரிய யூடியூப் சேனல் நிறுவனர் அன்பு சகோதரர் இதயக்கனி ரகுவர்களுக்கும் எங்களுடைய என்றும் மறவாத எம்ஜிஆர் விசுவாசிகள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மலர் மன்னன் என்று இவர்கள் அழைத்தாலும் எனக்கு மலர் மன்னன், எங்கள் மன்னாதி மன்னன், நாடோடி
அந்த மன்னனுக்கு நாடோடிகள் நாங்க. மதுரை வீரன் அவர்தான், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அவர்தான், ஊருக்கு உழைப்பவரும் அவர்தான். நாங்க அந்த அந்த அதுக்கு சொந்தக்காரர்கள். அவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரியே இது அழைப்பு. நாங்க அவருடைய தொண்டை. என்னைக்குமே மன்னாதி மன்னன் அவர்தான், மதுரை வீரன் அவர்தான். இத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. மலர் மன்னன்ட்டு அவர் தாண்டி நீங்களும் சொல்றீங்க. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய அவரே உணர்ந்துட்டாரு அந்த பொறுப்பை, அந்த மரியாதையை. இப்படியெல்லாம் எனக்காக இப்படி செய்யக்கூடிய இந்த உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளிக்கு அந்த மலர் வாசனை அவருக்கு சேரட்டும். மலர் நான் எடுத்துக்கிறேன், அந்த வாசனை முழுக்க அனுபவிக்கிற பொறுப்பு அவருக்கு தான் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால இவர் தான் மலர் மன்னன். அது அப்படிதான். நன்றி. அந்த மலருக்கு சொந்தக்காரர் அவர்தான். எங்க போட்டு எங்க எடுத்தாரு பாத்தீங்களா? 25 வருஷமா தொடர்ந்து தான் பாராட்டு. திரைப்படத்தை எங்களை நம்பி கொடுத்தவருக்கு மரியாதையா செஞ்சோம். திரை உலகை ஆட்டி படைத்த இறைவன் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அவருடைய பெயரில் பூக்களால் அலங்காரம் செய்து பொன்முகத்தை மக்கள் எல்லாம் பார்த்து வியந்து பார்க்கும் அளவிற்கு புரட்சி தலைவருடைய பொன்முகத்தை அலங்காரம் செய்த சகோதரர் திரு மலர் மன்னன் எஸ் லோகேஷ் அவர்களுக்கு மரியாதை செய்ததும் பார்த்தோம். இப்பொழுது இந்த திரைப்படம் இந்த திரையரங்கில் தான் ஓடுகிறது. மக்கள் எல்லாம் வந்து பாருங்கள் என்பதை, அதை மக்களிடம் கொண்டு சென்று சேர்த்தவர் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் நிறுவனர் சகோதரர் திரு ரகு அவர்கள். காரணம், இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல் பெருகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் யூடியூப் பயங்கரமாக எல்லார் முன்னாடியும் போய் நிற்குது யூடியூப் சேனல். ஆனால் எல்லாமே வியாபார நோக்கத்தோடு தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் எந்த சேனலை பார்த்தாலும் வியாபாரம் தான். ஆனால் வியாபாரமே இல்லாமல் நான் தலைவர் எம்ஜிஆருக்காகத்தான் என்னுடைய உழைப்பை கொடுப்பேன், புரட்சி தலைவருடைய பெரும் புகழை கடல் தாண்டி இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பேன் அப்படிங்கிற அந்த உன்னதமான நோக்கத்தை, அந்த உயர்ந்த நோக்கத்தை அடி ஆழ மனதில் கொண்டு புரட்சி தலைவருடைய திரைப்படம் வெளியாகும் திரையரங்கிலெல்லாம் புரட்சி தலைவருடைய திரைப்படத்தின் அந்த விளம்பரங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பவர் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் எங்களது பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் மிஸ்டர் ட்ரெண்டிங் திரு ரகு ஐயா அவர்கள். இவர்களை போல சென்னையில் ஒருவர் இருக்கிறார், BS லோகு அவர்கள். இவர்களை தான் நான் சொல்ல வேண்டும். புரட்சி தலைவருக்காகவே இது போன்ற வீடியோ பதிவுகளை செய்து மக்களிடம் கொண்டு சேர்க்கும் அந்த உன்னதமானவருக்கும் எங்களது அமுத சுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளையின் சார்பில் சகோதரர் RG சுதர்ஷனுடன் இணைந்து நானும் அவருக்கு ஒரு சிறப்பு மரியாதை செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தருணத்தில் அண்ணன் எஸ் லோகேஷ் அவர்களுக்கும் மற்றும் டாக்டர் அமுத சுரபி உதவும் அறக்கட்டளையின் தலைவர் திரு அண்ணன் பழனி அவர்களுக்கும் அதனுடைய நிறுவனர் RJ சுதர்ஷன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவாண்ட வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தின் பெங்களூர் விநியோகஸ்தர் என்ற முறையில் அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இவர்களெல்லாம் சேர்ந்து பல திரைப்படங்களை வெளியிட வேண்டும். அண்ணன் மலர் மன்னன் அவர் கைகளால் இன்னும் பல்வேறு படங்களுக்கு தலைவரை அலங்கரிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாகும். அங்கெல்லாம் சென்று என்னுடைய பதிவுகளை கொண்டு மக்களிடம் சேர்ப்பதே என்னுடைய ஒரு கொள்கையாக கொண்டிருக்கிறேன். அதனால் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.